புது பக்கத்து வீட்டுக்காரங்க. 2 நாளா கட்டு சிங்கி அவங்க பாட்டி வீட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு 2 நாள் ஸ்கூல் லீவ் இருந்தது. 2 நாளைக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வீட்டுக்கு வர்றதுக்காக ட்ரெயின்ல உட்கார்ந்திருப்பாங்க. அம்மா, பாட்டி வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்ல? மறுபடியும் நம்ம சீக்கிரம் வந்துடலாம். ஆஹா, கண்டிப்பா கட்டு. அப்பா கட்டு பாக்குறான். அவங்களுக்கு எதிர்ல ஒரு சின்ன பையன் அப்பா கூட உட்கார்ந்து இருப்பான். அவன் வீல் சேர்ல உட்கார்ந்து இருப்பான். கட்டு சிங்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹாய், உன் பேரு என்ன? என் பேரு மோன்டி. அப்படியா? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் அப்பா கூட மும்பைக்கு போயிட்டு இருக்கேன், புது வீடு பாக்குறதுக்காக. ஏன்னா அப்பாக்கு அங்க டிரான்ஸ்பர் ஆக போகுது. அப்படியா மோன்டி? ரொம்பவே நல்ல விஷயம். தெரியுமா, நாங்க அங்கதான் இருக்கோம். எங்களுக்கு லீவ் கிடைச்சதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். மோன்டி கட்டு சிங்கி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரொம்பவே நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. மோன்டி, உங்க அப்பாக்கு ஒரு வேளை மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா அப்பா உனக்கு கூட புது ஸ்கூல்ல தான் அட்மிட் பண்ணுவாங்கல்ல? அத கேட்டு மோன்டி ரொம்பவே சோகமாயிடுறாரு. என்ன ஆச்சு மோன்டி? கட்டு சொன்னதை கேட்டு நீ ஏன் ஒரு மாதிரி கவலையாயிட்ட? உண்மை என்னன்னா கட்டு சிங்கி, என்ன அட்மிஷன் பண்ண போற அந்த ஸ்கூல்ல மேக்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுமாமா, அப்பதான் அட்மிஷன் கிடைக்குமா. ஆனா நான் மேக்ஸ்ல ரொம்பவே வீக், அதனால ரொம்ப பயமா இருக்கு. அட, எதுக்காக பயப்படுற மோன்டி? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல நிறையவே டாய்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த டாய்ஸ்ல விளையாடிட்டே நம்ம நிறையவே மேத்ஸ் கத்துக்கலாம். அப்படியா கட்டு? அப்பனா கண்டிப்பா நான் அந்த வெப்சைட்ட பாக்குறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட டிராவல் கூட முடிஞ்சிடுது. கட்டு சிங்கி அப்பா அம்மாவோட சேர்ந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுறாங்க. அப்புறம் கூடவே மோண்டு கூட அவங்க அப்பா கூட இறங்கிடுறாரு. கட்டு சிங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் மோண்டு பத்தி யோசனையா இருந்தது. கட்டு, மோண்டோட அப்பா கிட்ட நம்ம போன் நம்பராவது வாங்கி இருக்கணும். ஆனா நம்ம அந்த விஷயத்தையே மறந்துட்டோமே. ஆமா, எனக்கு மோண்டு ஞாபகமாவே இருக்கு. இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ண முடியுமா இல்லையானே தெரியாது. அவன் ரொம்ப ஸ்வீட் இல்ல? கட்டு. அப்பா அவங்க அம்மா அங்க வராங்க. கட்டு சிங்கி, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஞாபகம் இருக்குல்ல? அதனால தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பேக் எல்லாம் செட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே மம்மி. கட்டு சிங்கி பேக்ல புக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. இப்படியே 1 மாசம் கடந்து போகுது. ஸ்கூல்ல பிஸியா இருக்கிறதால கட்டு சிங்கி மோண்டுவ பத்தி மறந்துடுறாங்க. ஒரு நாள் கட்டு சிங்கி வீட்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்பா வராரு. கட்டு சிங்கி, உங்களுக்கு தெரியுமா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு நைபர் வந்திருக்காங்க. அட ஆமாங்க, நான் கூட மத்தியானம் பார்த்தனே. அவங்க எல்லா பொருளும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வந்திருக்காங்கன்னு தான் தெரியல. நம்ம போய் அவங்கள மீட் பண்ணி ஆகணும். ஆமம்மி, நானும் சிங்கிய கூட உங்க கூட வரோம், சரியா? ஆஹா, கண்டிப்பா. அப்ப கட்டு சிங்கியோட டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அவங்க புது பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள வராங்க. அது வேற யாரும் இல்ல, அது மோண்டு. அவங்க அப்பா அம்மா கூட. மோண்டி மற்றும் கட்டு சிங்கி ஒருத்தரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. மோண்டி, நீயா? கட்டு சிங்கி, நீங்களா? இது என்ன உங்களோட வீடா? ஆமா மோண்டி, ஆனா நீ எப்படி இங்க வந்த? கட்டு சிங்கி, நான் தான் உங்களோட புது பக்கத்து வீட்டுக்காரன். இவங்க 2 பேரும் என் அப்பா அம்மா. இதுக்கு மேல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க போறோம். அடவா, ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல கட்டு சிங்கி, உங்க நண்பனை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆமா, செமையா இருக்கு. இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ரொம்ப நல்லதா போச்சு. உங்க பசங்க என் பையனோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இல்லனா மோண்டி பத்தி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். போன ஸ்கூல்ல கூட மோண்டிக்கு நண்பர்களே இருக்கல. அவ எப்பவுமே தனியாவே இருப்பான். கட்டு சிங்கி, நான் உங்களை டின்னருக்கு கூப்பிடுவே வரணும். கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் வருவீங்கல்ல? ஆஹா, கண்டிப்பா நாங்க வருவோம், சரியா? மோண்டி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கட்டு சிங்கி டின்னருக்கு போகிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க. மம்மி, நாங்க மோண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு போகணும் இல்லையா? அவங்க நாளைக்கு டின்னருக்கு எங்களை கூப்பிட்டிருக்காங்க. கட்டு சரியாதான் சொல்றா மம்மி. ஆமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஆனா நம்ம என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போறது மோண்டிக்கு?
கட்டு ஞாபகம் இருக்கா? ஒன்ட்டு சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு மேக்ஸ் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி. நம்ம பொன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல இருந்து மேக்னெட்டிக் மேக்ஸ் ஆக்டிவிட்டி கேம் அவனுக்காக நம்ம ஆர்டர் பண்ணலாம்ல. அத ஹெல்ப்பால அவன் ரொம்ப ஈஸியா மேக்ஸ் எக்ஸாமுக்கு அவன் நல்லா படிக்கலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். செம்மையான ஐடியா சிங்கி. அப்புறம் புன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல மேக்னெட்டிக் ரேசிங் கார் இருக்குல்ல, அது கூட நம்ம அவனுக்கு ஆர்டர் பண்ணலாமா? அது கண்டிப்பா அவனுக்கு நல்லாவே பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கட்டு சிங்கி அவங்க அம்மாவோட ஹெல்ப்பால ரேசிங் கார்ஸ் மற்றும் மேக்னெட்டிக் மேத்ஸ் கிஃப்ட ஆர்டர் பண்றாங்க. அப்புறம் டின்னருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி அந்த கிஃப்ட்ஸ நல்ல கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு போறாங்க. டின்னருக்கு அப்புறம் கட்டு மோண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறாரு. மோண்டு, இங்க பாத்தியா, உனக்காக நாங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாவ் கட்டு, இது என்ன? இத நீயே ஓபன் பண்ணி பார்க்கலாம்ல. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். மோண்டி அத ஓபன் பண்ணி பார்க்கறான். ரேசிங் கார் மற்றும் மேஜிக்கல் மேத்ஸ் கேம் பார்த்து மோண்டி எக்ஸைட் ஆயிடுறான். வாவ், இது பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த மேக்ஸ் கேம், இதோட ஹெல்ப்பால நானு ரொம்பவே நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். உங்க 2 பேருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு இது தேவைப்படுதுன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் மோண்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்படும்னு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆமா கட்டு சிங்கி. அதுக்கப்புறம் இந்த ரேசிங் கார் கேம்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து இத விளையாடலாம். கட்டு சிங்கி மற்றும் மோண்டி சேர்ந்து சூப்பரா விளையாடுறாங்க. அப்புறம் அவங்க புது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.